துலாம் ராசி என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ தற்போது வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு பகவான் தற்போது 10ஆம் இடத்துக்கு வர. ஸோ ஜோதிட பழமொழியில் ஒரு பழமொழி இருக்கு, 10ல் குரு வந்தா பதவி பறிபோகும். குரு பகவான் உச்ச வீட்டில் இருக்கார். துலாம் ராசிக்கு அவர் உச்ச வீட்டில் தான் 10ஆம் இடத்துல வந்திருக்கார். தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்து இவங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநிறுத்தப்படுறார். இவங்களுடைய வேலையில மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக குரு பகவான் துலாம் ராசிக்கு உறுதியாக கொடுப்பார். சந்தோஷம் தொலைத்த துலாம் ராசிக்கு சந்தோஷத்தை நிலைநாட்டி கொடுக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கொடுக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கடன் பிரச்சனை நிறையா இருக்கும். துலாம் ராசி கடன் வாங்கவே கூடாது பொதுவாக. ஸோ கடன் வாங்கிட்டு சிக்கியது வாங்கிட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ இந்த கடன் பிரச்சனை வந்து மீள்வதற்கான பாக்கியத்தை ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேனு, எங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு வந்து பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் வந்து ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சியில் ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, அது என்ன, இந்த குரு பெயர்ச்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பெயர்ச்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில் பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குன்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆமாம், அது வந்து குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த துலாமுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு? துலாம் ராசி என்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ தற்போது வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு பகவான் தற்போது 10ஆம் இடத்துக்கு வர. ஸோ ஜோதிட பழமொழியில் ஒரு பழமொழி இருக்குது, 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற விஷயம். இது எல்லாருக்குமே ஒரு
டவுட்ஸ் ஆமாம், அது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. கட்டாயமா. ஆமாம். அப்போ நிறைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே முன்னாடிலாம் எப்போ நன்மை கிடைக்கும் கேட்பாங்க. ஸோ ஆனால் அந்த துலாம் ராசிக்காரங்க மட்டும் சார் என்ன சார் 10ல் குரு வராரு, ஏதாவது வேலை போயிருமா, தொழிலை விட்டுருவேனா, ஸோ இதெல்லாம் ஒரு பதட்டத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்ச வீட்டில் இருக்கார். துலாம் ராசிக்கு அவர் உச்ச வீட்டில் தான் 10ஆம் இடத்துல வந்திருக்கார். தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்து இவங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநிறுத்தப்படுறார். இவங்களுடைய வேலையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக குரு பகவான் துலாம் ராசிக்கு உறுதியாக கொடுப்பார். ஸோ அதே போல் சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு தொழில் நிறைய பிரச்சனையாகவே இருக்கே, இந்த தொழில் விட்டுருவோமா, முடிச்சுட்டு போயிடுவோமா அப்படிலாம் நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, அவங்க உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க, தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர். அவங்களுடைய இப்போ தான் அவங்க முழு திறமையை அவங்க ஃபுல் இதை காட்டி வேற லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க தொழிலில் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அளவுக்கு இவங்க லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். அப்போ 10ல் உச்சம் பெற்று உட்காந்துருக்கனால எல்லா விதமான மாற்றங்களையும் குருபகவான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறார். சரி, இப்போ 10ஆம் இடத்துல வந்துட்டார். அவருடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையும், அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு இவங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 4ஆம் இடத்துலையும், அதுக்கடுத்து அவருடைய 9ஆம் பார்வை இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலையும் கொடுக்கும். ஸோ அப்போ இங்கே என்னென்ன விஷயங்கள் ஆக்டிவிட்டாங்கன்னா 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குடும்பத்தை விட்டு பிரிந்த உறவுகள், குடும்பத்தை சேரன்னு நினைக்கிற உறவுகள், குடும்பத்தோடு தான் ஏன் வாழ்வேன் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்க உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் சார், எனக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றினா எனக்கு தூக்கம் வராது சார். ஆனால் இப்போ சமூக காலமாக நான் வாக்கே கொடுக்க முடியாத அளவுக்கு, வார்த்தைகள் கூட பேச முடியாத அளவுக்கு எனக்கு நிறையா அனுபவ பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு இன்னும் சில நான் கொடுத்த வாக்கு காப்பாற்றலன்னு வருத்தம் இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றலாமா அப்படின்னா நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை குருபகவான் கொடுப்பார். அதே போல் தன வரவுகள் சூப்பராகும். பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு என்ன தொகை தேவையோ அவங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள வலிமையை வச்சு அவங்களுக்கு என்ன பணம் தேவைப்படுதோ அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு இரட்டிப்பாக வரக்கூடிய பாக்கியம். சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பணம் கொடுத்தேன், நான் கேட்டால் கொடுக்கவே மாட்டேங்க. ஸோ அது கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்க 2 அல்லது 3 முறை அவர்களிடம் தொடர்ந்து கேட்டால் இவங்களுக்கான பணம் இவங்களுக்கு கையில் வந்து சேரும். வெரி குட். அதேபோல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் கொடுக்கார். சார் வெளிநாட்டில் போய் படிக்க நான் ஆசைப்பட்றேன், என்னோடய படிப்பில் நம்ம மிகப்பெரிய அந்தஸ்து உயரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது நிறைவேறுமானா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசிக்காக இந்த வீடியோ பார்க்காங்கன்னா உறுதியாக படிப்பில் மிகப்பெரிய வெற்றியாளராக மிகப்பெரிய சாதனையாளராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சந்தோஷம் தொலைத்த துலாம் ராசிக்கு சந்தோஷத்தை நிலைநாட்டி கொடுக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கொடுக்கு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனை நிறையா இருக்கும். துலாம் ராசி கடன் வாங்கவே கூடாது பொதுவாக. ஸோ கடன் வாங்கிட்டா வாங்கிட்டாங்க. ஸோ ஆனால் இப்போ இந்த கடன் பிரச்சனை மீள்வதற்கான பாக்கியத்தை குரு பகவான் சூப்பராக கொடுத்து கடனே கொஞ்சம் டோட்டல் அவுட் ஆச்சியா, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த ஒரு வருஷத்தில் என் கடன் பிரச்சனை காலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றி உண்டு. வேலை தேடி இருக்காங்க, இவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை வேணும்னு எதிர்பார்த்து தேடி இருந்தாலும் சரி, ஸோ ஒரே வேலை இருந்துக்கிட்டு அந்த வேலையில் ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறாங்கன்னா வேலை இழப்பு இல்லாமல் வெற்றி உண்டு. வேலை வாய்ப்பு பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதே போல் வேலையில் சின்ன சின்ன அழுத்தங்கள் பிரச்சனை இருக்குன்னா அதுலேருந்து வெளியே வந்து இவங்களுடைய அங்கீகாரத்தை கூட இருக்கவங்களாம் புரியக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்கு யோகங்களும் மாற்றங்களும் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னெடுத்தையும் குரு பகவான் சூப்பராக இருக்கு. துலாம் ராசிக்கு ஏதாவது வழிபாடு இருக்கு? துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கனால நம்ம துலாம் ராசிக்காரர்கள் வாராகியம்மன் வழிபாடு, வாராகியம்மனை போய் பார்த்து தாயே நீ தான் எனக்கு உறுதுணை அப்படின்னு உருகி கேட்டாங்கன்னா உள்ளத்தில் இவர்கள் என்ன விஷயங்கள் நல்லதாக நினைக்கவங்களோ அப்படியே நடக்கட்டும் என்று அம்மனுடைய அருளால் இவங்களுக்கு எல்லாமே பலிதமாகுங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ யாரெல்லாம் வாராகி அம்மனை நேசிக்க இப்போ ரெடி ஆகிட்டாங்களோ கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கட்டும், அம்மனுடைய அருள் அவங்களுக்கு அப்படியே கிடைக்கட்டும். நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அப்படி ஒரு பைத்தியம் அம்மா மேலே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நல்லா இருக்குது துலாம். ஏன்னா என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் வந்து துலாம் ராசி தான். அவங்களையும் வந்து இந்த வீடியோ பார்க்க சொல்லணும், ஏன்னா பார்க்கணும் எல்லாம். ஏன்னா தைரியத்தை இழந்து நான் என்ன ஆக போகிறேன் ஏதோ ஆக போகிறேன்னு பயந்துட்டுருக்கீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கு.
வாராகி அம்மனை பிடிச்சிக்கோங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீ தான் என் கூட இருக்கணும்னு சொன்னால் அந்த அம்மா வந்து கூடவே இருப்பாங்க. ஐயா சாரை காண்டாக்ட் பண்ணோன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரில் பாருங்கள், இல்லை ஆன்லைனில் கூட அவர் பார்க்குறாரு. நீங்கள் குரு பயிற்சிக்கு முன்னாடியே பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து இன்னும் நல்லது. அவங்க ஏதாவது பரிகாரங்கள் சொன்னாங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவீங்க. தேங்க்யூ. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் ஏதாவது டவுட்டு நான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நேரில் போனீங்கன்னா பெட்டர், இல்லை போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் சார் பார்க்குறாங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.